இன்னைக்கு ஒரு மினி விளாக் தான் பார்க்க போறோம். ஒரு பிளசன்ட்டான மார்னிங். ஸோ இந்த பூ வந்து நித்திய கல்யாணி பூ. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இத நம்ம வீட்ல வளர்க்கலாமா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. என் பெரிய பையன் எப்போதுமே அவன் படுத்திருந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே அவன் வந்து மடிச்சு கரெக்ட்டா எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுருவான். எங்க அம்மா மார்னிங்கே வந்து கடைக்கு போயிருந்தாங்க. வரும்போது நொங்கு வாங்கிட்டு வந்தாங்க. இந்த வெயில் காலத்துல நொங்கு சாப்பிடுறது நமக்கு ரொம்பவே நல்லது. எனக்கு நொங்கு இப்படி சாப்பிடுறத விட, அந்த காயில வச்சு சாப்பிடுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்கும்ன்ட்டு நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. என் பையனுக்கு இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கமே இல்லங்க. அவனுக்கு வந்து அத எடுக்கவே தெரியல. எங்க அம்மா தான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து அவன் கையில குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்க ஊர்ல இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கலங்க. ஏன்னா வயல்ல உள்ள மரமெல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கு. ஸோ பறிச்சுட்டு வரக்கு பசங்களும் கிடையாது. எங்க அம்மா தம்பிய கையில வச்சுக்கிட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ வெயில் அதிகமா இருக்கிறதுனால அவனுக்கு ரொம்பவே ஸ்வெட் ஆகுது. ஸோ வேர்க்கூர்லாம் வந்துருச்சுங்க. அதனால சட்டையே போட முடியல. ஸோ நாங்க சாப்பிட்டுட்டு தம்பிய வந்து குளிக்க வச்சோம். ஸோ ஜாலியா அவங்க வந்து குளிச்சுட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு படுத்திருந்தாங்க. அப்புறம் எங்க அம்மா மதிய சாப்பாட்டுக்கு பூண்டு குழம்பு வச்சு கேரட் பொரியல் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எங்க சிஸ்டர் கால் பண்ணி, ஃப்ரிட்ஜ்ல பாட்டில்ல தண்ணி வச்சிருந்தேன். அது பர்ஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. ஸோ என்னன்னு பார்த்தா சில்வர் பாட்டில்ல தான் வந்து தண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஃப்ரீசர்ல தான் இருந்துச்சு. ஆனா அது எப்படி வெடிச்சுச்சு அப்படிங்கிறது தெரியல. ஃப்ரிட்ஜ்ல கூலிங் எஃபெக்ட்டும் கரெக்ட்டா தான் வச்சிருக்காங்க. ஆனா இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சுச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு எங்க டே இப்படிதாங்க போச்சு.